வேண்டாம், நான் லெட்டர் படிக்கணும். விளையாடுற நேரத்துல படிக்க கூடாது. வெரி சாரி, மன்னிக்கணும். ஒரு ஆம்பளை இப்படி செஞ்சிருந்தா மன்னிச்சிருக்கலாம். தவறுக்கு வருத்தம் தெரிவிச்சுட்டா யாரும் யாரையும் மன்னிக்கலாம். அதுதான் நாகரீகம். மிஸ்டர், இது பெண்கள் இருக்கிற இடம். அனுமதி இல்லாம நீங்க உள்ள வந்ததே அநாகரிகம். தங்கையை தேடி அண்ணன் வர அனுமதி தேவையா? என்னது, நான் உங்க தங்கையா? இல்ல இல்ல, நீங்க என் தங்கையா இருக்கிறத நான் விரும்பவும் இல்லை. இந்த பேச்சை கேட்டா எனக்கு கோபம் வரும். என் முகத்தை பார்த்தா வந்த கோபம் தானா போயிடும். அது எனக்கு தெரியும். அது எப்படி? அது என் முகராசி. சரதா, இந்த நினைப்பிலிடமும் அப்படி நடக்க வேண்டாம். நான் ரொம்ப சாது, அதனால பொழைச்சுங்க. நான் ஆம்பளைங்களுக்கே பயப்படுறதில்ல. அது போகட்டும். இருந்தாலும் உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி. வர்றேன். ஒரு கேள்வி. இங்க என்ன பரீட்சை நடக்குது? சிவகாமி இருந்த அறை இதுதானே? இப்போ இதே ரூம்ல தான் இருக்கா. அப்ப நீங்க? ராணி. ராஜாக்களே இல்லை. இப்போ இந்த குறும்பு பேச்சு வேண்டாம் எனக்கு. கோபம் வராது எனக்கு. நல்ல தங்கச்சி. அண்ணா, எப்ப நான் வந்த? இப்பதாமா வந்தேன். வழக்கமா உன் கண்ணை நான் பொத்துவேன். இன்னைக்கு நீ முந்திக்கிட்ட இல்ல? அப்பா நல்லா இருக்காரு அண்ணா? நல்லா இருக்காங்க அண்ணா. இவளும் நானும் தான் இந்த ரூம்ல தங்கி இருக்கோம். இவர் பேர் கூட எனக்கு தெரியாது. தம்பி. இவ அண்ணன் சொல்றாளே. பலே, வெரி ஷார்ப் ரிப்ளை. என் வாயராசி அப்படி. ராணி நல்ல தம்பின்னு பேரு. ஆனா எல்லாரும் தம்பின்னு தான் கூப்பிடுற வழக்கம். சே சே சே, அது தப்பு. வரப்போற மனைவியை தம்பின்னு கூப்பிட்டுட்டா? நீங்க என்ன அப்படி கூப்பிட வேண்டாம். எங்க அப்பாவுக்கு நான் லெட்டர் போடணும். தேவரீர் அப்பா அவர்களுக்கு ராணி எழுதி கொண்டது நலமறிய விருப்பம். ஆண்டு பரீட்சை முடிய போகிறது. தாங்கள் உடனே புறப்பட்டு வரும். இங்கனம் தங்கள் அன்பு மகள் ராணி. யாருக்கு இருந்து கடிதம் வந்திருக்கு? ஒண்ணுமில்ல. ஆபீஸ் விஷயமா மதுரையில இருந்து ஒரு பார்ட்டி கடிதம் போட்டிருக்குது. நாளைக்கே நான் போய் அவனை பார்த்து 10,000 ரூபாய் கான்ட்ராக்ட் முடிக்கணும். அவ்வளவுதான். அப்படியா? கண்ணையா, கண்ணையா, என்னக்கா இப்படி வா. இந்த லெட்டரை பாரு. ஏதோ கான்ட்ராக்ட் தான். நீ ஏன் மதுரைக்கு போயிட்டு வந்துரு. பாவம், இவர் ஏன் வீணா அலையணும். இப்படி கொண்டாங்க அந்த லெட்டர். நீ ஒண்ணு வேலாயி. மதுரை பார்ட்டி ரொம்ப நல்லவங்க. உன் தம்பி போய் காரியத்தை கெடுத்துருவானே. நீயே போ மச்சான். ரயில் பயணம் கூட நம்ம உடம்புக்கு அவ்வளவு ஒத்து வராது. ராணி, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. அப்பா. ராணி, எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தேன். வாங்கப்பா, உட்காருங்க. ஆமாமா, உடனே வாங்கன்னு கடிதம் போட்டியே, என்னமா விஷயம்? அப்பா, ராணி, நான் போய் முதல்ல குளிச்சுட்டு வரட்டுமா? ஓகே. அப்பா, இந்த பரீட்சையோட என் படிப்பு முடிய போகுது. இனிமே நான் உங்க கூடவே இருக்க போறேன். இத்தனை வருஷமா உன்னை வளர்க்க முடியாமலும் உன் கூடவே இருக்க முடியாமலும் போனதனுடைய காரணம் உனக்கே தெரியும். தெரியும்பா. சித்தி பொல்லாதவங்கன்னு திரும்ப திரும்ப சொல்ல போறீங்க, அவ்வளவுதானே? வேற என்னம்மா? அண்ணே, உங்களுக்கு ஏன் இந்த தலையெழுத்து? தலையெழுத்து நல்லா இருக்கிறவங்க செய்ய வேண்டிய வேலை தானே இது. அது சரிதானே. பண்ண முதலாளி நீங்க, படிச்சவங்க. இப்படி சேத்துலயும் தண்ணியில ஏன் நிக்கணும்? அறிவு பசிக்கு படிப்பு, வயிற்று பசிக்கு உணவு, இது ரெண்டும் மனிதர்களுக்கு தேவைதானே. அந்த ரெண்டையும் தானே நாங்க செய்யறோம். அப்படி சொல்லு. இந்த புத்தி எல்லாருக்கும் வந்துட்டா உட்கார்ந்து தின்னத்தான் எஜமாங்கிற அந்த நாட்டு விதியே மாறிடுமே. சுறுசுறுப்பா வேலை நடக்கட்டும். ரொம்ப நல்லா இருக்குப்பா வீடு. உன் டேஸ்ட் தெரிஞ்சு அதுக்கு தகுந்தபடிதாம இதை ஏற்பாடு செஞ்சிருக்கிறேன். ராணி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல போறேன். அதை கேட்டு நீ அதிர்ச்சி அடையக்கூடாதுமா. சொல்லுங்கப்பா. பலர் அறிய நீ என்ன அப்பான்னு கூப்பிடக்கூடாதுமா. அப்பா. அதம்மா, நம்ம நன்மைக்காக நான் இதை சொல்றேன். சிரிக்க தோணுதப்பா உங்க பேச்சு கேட்டா. சித்தி கொடுமைக்காரின்னு என்ன தனியா இருக்க சொன்னீங்க. இப்ப புதுசா இன்னொரு தண்டனை. ஏன்பா, நான் ஏதாவது கொலை குற்றம் செய்துட்டேனா? ஏதேதோ சொல்லி என்ன சித்திரவதை செய்யாதம்மா. என் வேண்டுகோள் இது. தயவு செய்து அதன்படி நடந்து அப்பாவை காப்பாத்துமா. அப்பா, உலகத்தில் இருக்கிற மனிதர் எல்லாம் அப்பா என்று அழைக்க ஒரு குழந்தை வேணும்னு ஆசைப்படும் போது உங்க எண்ணத்தை பாருங்க எப்படி இருக்கு.
வெள்ள கட்டி போல செல்ல மகளிருந்தும் அதை மறைத்து வைத்து வேதனையை விலைக்கு வாங்கும் நிலையம்மா என் நிலை. இடிபட்ட என் இதயத்தை மேலும் ஈட்டி கொண்டு குத்தாதே. காலம் வரும், கடவுள் கண் திறக்கும். அதுவரை கொஞ்சம் பொறுமையாக இரம்மா. நீதியான வாழ்க்கை இன்பம் தரும். நேர்மை கெட்டால்தான் இந்த துன்பம் எல்லாம். உயர்ந்த படிப்பு, அறவழி அறிந்து பேசுகிறாய். நெறி தவறியவன் நான் தலை குனிகிறேன், மன்னித்து விடு. அப்பா அப்பா, பாலைவனத்து கிளியை போல் நாள் முழுதும் இங்கு எப்படி எப்ப அடிபட்டு இருப்பேன். சிறையில் இருந்தால் 4 பேர் உறவு கிடைக்கும். ஐயோ, உன் ஒவ்வொரு சொல்லும் என்னை சுடுகிறது. உனக்கு ஒரு வழி சொல்லுகிறேன். உனக்கு சம்மதமானால் செய். நம்ம ஆபீஸில் காரியதரிசியாக வேலை தருகிறேன். உனக்கு இஷ்டம் தானே? இஷ்டந்தாப்பா. ஆனால் அங்கும் உங்களை அப்பா என்று அழைக்க கூடாது. அந்த நிபந்தனை உண்டல்லவா? மாறி மாறி இருவரும் அழ வேண்டியதா? சோறு போடாதவள் குடிக்க தண்ணீராவது கொடுத்தாளாம். அந்த அளவு புண்ணியம் உங்களுக்கு. ஆபீஸில் உங்களுடன் இருக்கவாவது அனுமதி, அதுவே போது எனக்கு. நான் வர்றோம். ஏழுமலை நிஜமா பஞ்சவர்ணங்க. இவங்க 2 பேரும் நன்றியுள்ள வேலைக்காரங்க. உனக்கு துணையா இருப்பாங்க. ஜாக்கிரதை. நான் வரட்டுமாமா? என் கையிலேயே 20 ஜாதகம் இருக்கு. அதுல ஏதாவது ஒண்ணு நல்லதா பார்த்து உங்களுக்கு முடிச்சே விடுறேன். அதுக்குன்னு குரங்கு மாதிரி ஒரு அசிங்கத்தை பார்த்து கொண்டு வந்துருவேன் நான். ஐயோ, யோசிற யாருக்கு கல்யாணம்? கவலைப்படாதீங்க தம்பி. அப்பா வேலை முடிச்ச உடனே அதே கையோட உங்களுக்கும் உன்னை பார்த்து முடிச்சிடுறேன். எனக்கு 1 போதும் ஐயா. அப்பாவுக்கே 2 ஆகுது. ஏப்பா, இது நல்லா இருக்கு உங்களுக்கு? பேர பிள்ளைகளை பார்க்க வேண்டிய வயசுல உங்களுக்கு கல்யாணம் ரொம்ப அவசியம் தான்ப்பா. டேய், பணம் இருக்கு, பலம் இருக்கு, அழகு இருக்கு. அப்படி ஒண்ணும் தள்ளாடி போன வயசுலடா எனக்கு. அதோட வயசான காலத்துல தாண்டா ஒருத்தனுக்கு பொண்டாட்டியுடைய அன்பும் அருமையும் அவசியம். உலகம் தெரியாதவ. அது மட்டுமா, அப்பா ஜாதகத்துல இருக்க 2 பொண்டாட்டின்னு. யோ, ஏன் ஜாதகத்துல கூட இருக்கியா? உங்க கொலை செய்யணும்னு கொன்னுட்டுமா? ஐயோ தம்பி, இது முதலுக்கு ஆபத்து. என்ன விட்டுருங்க, நான் ஓடியே போயிடுறேன். டேய் நல்ல தம்பி, என்ன திமிரடா உனக்கு? நான் கல்யாணம் கட்டிக்கிட்டா உன் சொத்து குறைஞ்சு போயிடும் பயமா? உங்க சொத்து யாருக்கு வேணும்? வாழ எனக்கு வழி தெரியும். ஆனா இது தகாத காரியம். ஒரு பெண்ணின் வாழ்க்கையும் இன்பத்தையும் சீர்குலைக்கிற வேலை இது. நான் இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் உங்க முயற்சி நடக்காது. நீ இங்க இருக்க முடியாது. போ வெளியே. அப்பா, பெரிய பிடிச்ச மாதிரி பேசுறீங்க. இது நியாயமா அப்பா? சிவகாமி, நான் முடிவா சொல்றேன். நான் செத்தா என் பணத்து மேல விழுந்து அழுகிறதுக்கு ஒரு பொம்பளை வேணும். பணத்தை கட்ட அழகான இப்ப நீங்க ஒரு பெண்ணை தேடுறீங்களா? வயசுக்கு மீறின பேச்சா பேசுற? போ. வெளியேறி போய் மிருகமாயிட்டீங்க. டேய், மரியாதையா சொல்றேன். என் கல்யாணம் நடந்தே தீரும். உனக்கு சம்பவம்னா இரு, இல்ல உன் இஷ்டப்படி செய். இனிமே நான் இருக்குமா இந்த வீட்டுல? எனக்கு ஒரு அப்பா இப்படி இருக்கிறதே அவமா. வாழ வேண்டி நீங்க வாழுங்க, நான் போறேன். நான் சொல்றேன் எனக்கு ஆடி அப்பன் யாரும் கிடையாது. இந்த நகரத்துல நான் இருக்கவும் தயாரில்லை. நான் அனாதையா இருக்கலாமா? ஆனா வயசு வந்த பொண்ணு நீ வீட்டை விட்டு வெளியே வரலாமா? இன்பமோ துன்பமோ அது உன் தலைவிதின்னு இங்கே இருந்துருமா? அண்ணா, எனக்காக நீ ஒண்ணும் கஷ்டப்பட வேண்டாம். ஆள் துணையா இருந்தா போதும். பிச்சை எடுத்தா என் வயிற்று நான் கழுவிக்கிறேன். அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. இன்னமும் நீ மறுத்த, நீ படி தாண்டத்துக்குள்ள உன் தங்க போன கிணத்துல மிதக்கும். சிவகாமி, என்ன அழாதே, அழாதே சிவகாமி. வா. அப்பா, வீடு பூரா முள்ளா கிடந்துச்சு. எப்படியோ போகட்டும்.
மன்னிச்சிடப்பா, தெரியாம கால் பட்டுச்சு. தெரியாம பட்டதா வேணும்னு உதைக்கிறியே. நான் ஏன்ப்பா உன்னை உதைக்க போறேன்? கால் பட்டதுக்கேவா இந்த கதி? என்ன இது கால் தானா? நல்ல ஆளாப்பா. இந்த பேப்பரை படி. சார் என்ன வெடியூரா? ஆமா, இந்த ஊர் ஆளா இருந்தா கேட்டா கூட தர மாட்டானே. பேப்பர் நீயே எடுத்துக்கப்பா. வெடியூர்னாலும் சுத்தமா கிராமம் போல் இருக்குதே. அது உனக்கு எப்படி தெரிஞ்சது? பின் என்ன, இவ்வளவு தாராள பத்தி வேற யாருக்கு வரும்? அது மட்டும் இல்ல, உன் கால் பட்ட உடனே நான் போய் கீழே விழுந்தனே. டவுன் ஆள் காலுக்கு ஏதென்ன இவ்வளவு வலுவு? சமாச்சார பேர் வழியப்பா. நீங்க பேப்பர் நீங்க பார்த்தாச்சா? வேலை காலி இருக்கான்னு பார்த்தேன். அட, நீங்க நம்ம கேஸ் தான். நானும் அதான் தேடிட்டு இருந்தேன். நான் ராம, நீயே? நல்ல தம்பி. அட, இத பாத்தியா? கண்மணி அனுக்கோ ஆள் தேவையா? வா, 2 பேருமா போய் மோதலாம். பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். இருக்கிறது ஒரு வேலை, ஆனா உட்கார்ந்து இருக்கிற கியூவை பாத்தியா? போயிட்டே இருக்குது. அதுலயும் கடைசியில உட்காந்துருக்கோம், கிடைக்குதோ இல்லையா? நான் வந்திருக்கிறேனே, எல்லாம் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இருக்கிறது ஒரு வேலை, அதுக்காக நாம எல்லாம் வந்திருக்கிறோம். யாருக்கு வேலை கிடைச்சாலும் சரி, அவங்க சார்பில் நான் எல்லாருக்கும் ஸ்வீட் தர்றேன். தயவுசெய்து வாங்கிக்கங்க. இதான் சார். தேங்க்யூ. இந்தாங்க. தேங்க்யூ ஃபார் யூ. தேங்க்யூ சார். நல்லா கடிச்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ சார். வெரி குட். ஹலோ மேடம், ஃபார் யூ. தேங்க்யூ சார். என்ன கலாட்டா பண்றீங்க? கியூல போய் உட்காருங்க. சாக்லேட் சாப்பிடுறியா? தேங்க்யூ. நீங்களே சாப்பிடுங்க. சாக்லேட் மகிமை. சாக்லேட். ஏய், என்ன அநியாயம்? இப்படிதான் செய்யறதா? மகா நியாயத்தை கட்ட. நமக்கு வேலை கிடைக்க வேண்டாமா? அதுக்கு ஆமா, அப்பதான் எல்லாரும் போனா தான் நம்மள கூப்பிடுவாங்க உள்ள. என்னங்க அவன் போயிட்டான். என்னம்மா, உள்ள போறீங்களா இல்ல நீங்களும்? நான் போறேன் உள்ள. என்னமோ சொன்னி, என்னமோ உள்ள போறாங்களா? கல்லு குடல் போல் இருக்கு. அவசரப்படாத, கொஞ்சம் திருதுன்னு ஓடி வரும். வந்தானோ? நீங்க கொடுத்த சாக்லேட்டை வேலை கிடைச்சதும் சாப்பிடலாம் நினைச்சேன். எனக்கு வேலை கிடைச்சு போச்சு, நீங்களே சாப்பிடுங்க. தேங்க்யூ. என்ன ஏன் வைத்தியா கலக்கிட்டு போறா? ஏய், தப்பு செய்து வெற்றி பெற முடியாதுங்கிறத இப்போது புரிஞ்சுக்க. என்ன சார், இன்னும் 2 பேரும் உட்கார்ந்து இருக்கீங்க? வேலை காலி இல்ல, போங்க. புறப்புறோம். முதலாட்ட சொல்லிடுப்பா. என்னண்ணா, வேலை கிடைச்சிச்சா? இல்லம்மா. ஏயா, சட்டத்து விதிப்படி 3 நாளைக்கு மேல இங்க யாரும் தங்கக்கூடாது. மரியாதையா காலி, இல்ல போலீஸ் வரும். நான் கண்டிப்பான மனுஷி. ஆமா, ரொம்பவே நாங்க இங்க வர்றதுக்கு முன்னாலே இருந்து இங்க இருக்காங்களே. அவங்க எல்லாம் சம்திங் கொடுக்குறாங்க. லஞ்சமா? சும்மா கொடுக்குற, விதியை மீறி நான் உதவி செய்யல. ஒன்ன பிடிக்கத்தான் இப்ப போலீஸ் கூப்பிடணும். நமக்கு என்ன இந்த ஒம்பெல்லாம்? பாட்டி, நாளைக்கு காலி பண்ணிடுறேன். நீங்க வாங்க. என்ன கண்ணு தெரியலையா? நான் தான் அழுகிறேனே, எனக்கு எப்படி கண்ணு தெரியும்? ராமனா, ஏப்பா அழுற? வேலை கிடைக்கலன்னா? நீங்க என்ன அழுகிற? உனக்கும் வேலை கிடைக்கலையா? ஆமாப்பா, வேலையும் கிடைக்கல, வீடும் கிடைக்கல. எது வீடா? 3 நாள் ஆச்சான். சத்திரத்தை காலி பண்ணணுமா?
தனி ஆளா? தங்கச்சி வேற கூட இருக்கு. அப்படியா? வீடு பார்த்தா உண்மைதாங்க. ஆனாலும் தம்படி தப்பாம அச்சு அப்படி இருக்கிறது ரொம்ப ஆச்சரியம். உட்காருங்க. ஏதாவது விசேஷம்? ஆமாங்க, உங்க பக்கத்து போர்ஷன் எனக்கு வாடகைக்கு வேணுங்க. ஐயோ, அது எங்க அப்பாவெல்லாம் கேட்கணும். கொஞ்சம் இருங்க, நான் அவரையே அழைச்சிட்டு வந்துடுறேன். ஆமா, நான் இதுவரைக்கும் இப்படி ஏமாந்தது இல்லப்பா. உங்க 2 பேருக்கும் வித்தியாசமே தெரியலையே. எழுந்திரு, தாத்தா வராட்ட. இவரு உங்க அப்பா மாதிரியே இருக்காரு. உட்கார். வணக்கம் பெரியய்யா. அண்ணே, இவங்க தான் என் தாத்தா. நான் ராம, எங்க அப்பா பலராம, எங்க தாத்தா பரசுராம. இல்ல முட்டாள், தம்பி வந்து வேலையை சொல்லுடா முதல்ல. டேடி முட்டாள், நீதான் சொல்லேன்டா. நானே சொல்றேங்க. கொஞ்ச நாளைக்கு உங்க பக்கத்து போர்ஷன் வாடகைக்கு வேணுங்க. வீட கூட யார் இருக்காங்க? என் தங்க சிவகாமி மட்டும் தாங்க. வீடு வேணும்னா நம்ம கண்டிஷன் எல்லாம் சொன்னியா தம்பி கிட்ட? என்ன கண்டிஷனுங்க? பெருசு ஒண்ணு இல்ல தம்பி. உன்னா வீட்டு வேலைக்கு ஆள் வைக்க கூடாது. அவங்க வேலையை அவங்களே செய்துக்கணும். அட, இது எனக்கு ரொம்ப பிடிக்குதுங்க. அடுத்தது, வீட்டுக்குள்ளார பீடி சிகரெட் குடிக்க கூடாது. சென்ட், பவுடர், லிப்ஸ்டிக் போட்ட பெண்கள் வீட்டுக்குள்ள இருக்க கூடாது. பேஷ் பேஷ், எல்லாம் பழங்கால பண்பு ஒட்டியே இருக்குது. மூணாவது, தோட்டத்துக்கு அன்னாட நான் ஒரு 60 வாளி தண்ணி இறைக்கிறேன். உன்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5-6 வாளி இறைச்சா கூட போதும். ஐயா, இது ரொம்ப கேவலங்க. நீங்க 60 வாளின்னா நான் ஒரு 80 வாளியாவது இறப்பேன். வரே, நீங்களும் இருக்கீங்களா ஆம்பளைங்க? என்ன தம்பி, உன்னை எங்க அப்பா பார்த்தாருன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவார் தெரியுமா? அப்பா, உங்களுக்கு அப்பாவா? Rajalakshmi Corporation. Yes, yes. Take the line, please. வணக்கங்க. இங்கிலீஷ் தெரியாதா? ஏன் தெரியுமே, சொல்றேன். குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன பேரு? ராம. வயசு? நான் பிறந்த டிசம்பர் 31ங்க. அத கணக்குல சேர்த்தா வயசு 22, கணக்குல சேர்க்காட்டி வயசு 21. நம்ம ஆபீஸுக்கு எது வசதி? படிப்பு? ஏன் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டும்? பட்டம்? காலேஜ் படிப்பு தாங்க. டிகிரி என்னன்னு கேக்குறேன். எம்ஏ ஆர் பிஏ? பியூசி கூட காலேஜ் படிப்பு தாங்க. பியூசி இந்த வேலைக்கு அன்ஃபிட். டைம் வேஸ்ட். போயிட்டு வாங்க. எனக்கு இந்த வேலை பிடிக்கலீங்க. ராமா, நான் சக்சஸா? சக்சஸ் தான். நந்தி மாதிரி அந்த அம்மா குறுக்க இல்லாம இருந்தா சக்சஸ் தான். எனக்கு இந்த வேலை பிடிக்கலங்க. உண்மையா சொல்றியா? சார், அடுத்தது நீங்க போயிட்டு சீக்கிரமா உனக்கா காத்துக்கிறேன். ஒன்னா வீட்டுக்கு போலாம். நீங்களும் இதே வேலைக்கா? வணக்கங்க. வணக்கம். நீங்களா? ப்ளீஸ் சிட். நீங்க மிஸ் ராணி. ஞாபகம் இருக்க? ஆமா, இங்க முதலாளிக்கு பர்சனல் செக்ரட்டரி. குட். நான் அப்ளிகேஷன் அனுப்பியிருந்தேன். இன்டர்வியூக்காக வந்தேன். உள்ள போய் பார்க்கலாமா? ஓ எஸ், பார்த்துட்டு வாங்களே. What about letter? It's ready. என்னாச்சு? வேற ஒரு ஆளுக்கு பெரிய இடத்துல சிபாரிசு இருக்கான். அவர் வராட்டி எனக்கு அந்த வேலையை கொடுக்குறேங்க. கொஞ்சம் இருங்க. நீங்க உட்காருங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். எல்லாத்தையும் விசாரிச்சேன்னு சொல்லுங்க. நான் வந்து அப்புறமே பண்றேன். சார், என்னம்மா? இப்ப நல்ல தம்பி ஒருத்தர் வந்தாரு. அவர் தங்கி என் கூட படிச்சு. அவருக்கு நீங்க வேலை கொடுக்கணும். இல்லம்மா, அதுல ஒரு விஷயம் இருக்கு. இல்லப்பா, அவர் ரொம்ப நல்லவர். நீங்க கண்டிப்பா அவருக்கு வேலை கொடுக்கணும். நான் சொல்றேன். கொஞ்சம் வரீங்களா? சார். ஓ, பாப்பா நல்ல தம்பி. ராணி ஒரு ஆளுக்கு சிபாரிசு பண்றது இதான் ஃபர்ஸ்ட் டைம். நீ நல்ல மாதிரி நடந்துக்கணும். நிச்சயமா நல்லபடியா. ராணி கூட்டு போய் தெரியும், எல்லாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். ஹலோ, 21242